வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேர் தான் பார்க்க போறோம். அண்ட் நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ல வீடியோ நினைச்சீங்க, இந்த டாபிக்ல எனக்கு வீடியோ வேணுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக அந்த ஒரு ஃபுல் டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ கைஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாள் கூட உன்னிடம் பேசாமல் இருக்க முடியாது, உனக்காக என் உயிரே கொடுப்பேன் என்று கூறும் அவர்கள் தான் ஒரு நாள் செருப்பை கூட கேவலமாக நடத்துவார்கள் உங்களை. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஸ்டார்டிங்கோ இல்லை பல நாட்கள் பல மாதங்கள் ஆனதுக்கு அப்புறமா கூட ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன், உனக்காக நான் என் உயிரே கொடுப்பேன், உனக்காக என் உயிரே கொடுப்பேன், உனக்கு ஏதாச்சும் உடம்புல பிரச்சனை வருது, என் உடம்புல சரி பண்ண முடியும்னா என்கிட்ட நான் உனக்கு எதுனாலும் கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்ல பேசுவாங்க. ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா அதெல்லாம் சும்மாங்க. எந்த ஒரு பர்சன் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வார்த்தைகளை வெளிவிடுறாங்களோ நிச்சயமா அது நிஜத்துல நடக்கும்போது பண்ண மாட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அவங்க அப்பம்போது அப்படி பண்ணுவாங்களே தவிர அதுக்கப்புறமா உங்களை செருப்பை விட கேவலமா மதிப்பாங்க. என்னடா இது இவங்க இப்படி பண்றாங்களேன்ற அளவுக்கு உங்களுடைய மனசுல கஷ்டமும் கவலைகளும் தான் அதிகரிக்கும். வேற எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்காதுங்க. நிச்சயமா இப்படிப்பட்ட பர்சன் உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா நீங்க தான் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவீங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இங்கே தேவை இருக்கும் வரை காதல் என்ற பெயரில் இருக்கக்கூடிய பல நபர்களை காதலிப்பார்கள். அதாவது சரி பார்த்தீங்கன்னா, ஆம்பளைங்களும் சரிங்க பொண்ணுங்களும் சரிங்க, தேவை இருக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த லவ்ன்ற ஒரு விஷயத்துல எப்பவுமே காதலிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த தேவைன்றது இல்லாம போகுது, அந்த தேவை பிரச்சனை தேவைன்றதே இல்லை, நீங்க தேவைப்பட மாட்டேங்கிறது வரும்போது உங்களை துளி அளவு கூட மதிக்காம வேணாம்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உங்க லைஃப்ல நீங்க அதனால எந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை விரும்பினாலும் சரிங்க, லவ் பண்ணும்போது அவங்க யாரு என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு விரும்புறது பெட்டரான விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்க நம்பியே வாழ்க்கையில ஏமாந்து போயிட்டீங்க எப்பவுமேட்டு. மறுபடியும் மறுபடியும் நீங்க நம்பி ஏமாறக்கூடாதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நீங்க தவிர்த்துக்கிறது தான் உங்களுக்கு எப்பவுமே சிறந்ததாக இருக்கும். சப்போஸ் நீங்க நம்புனீங்கன்னா நீங்க மட்டும்தான் ஃபீல் பண்ணுவீங்க, அவங்க ஹாப்பியா வேற ஒரு லைஃப்பை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நாம் தான் ஒரு நபர் மீது உயிருக்குறான அன்பையும் காதலையும் வைத்தாலும் நாம் யார் மீது அதிக அளவில் அன்பு வைத்திருக்கிறோமோ அவருக்கு ஒரு நாள் நம் தேவைப்படாத ஒரு பொருளாகவே மாறிவிடுகிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யார் மேல உயிருக்குறான அன்பு பாசம்லாம் வைக்கிறீங்களோ ரிலேஷன்ஷிப்ல அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் இருந்து ஒரு கட்டத்துல அது தேவையில்லாத ஒரு நபராகவே நம்ம மாறிடுறோம். உங்க லைஃப்ல நீங்க என்னதான் உயிருக்குறோன்னு காதல் அன்பு பாசம் அவங்க தான் எல்லாம்னு வச்சாலும் அவங்களுக்கு ஒரு நாள் உங்களை பிடிக்காம போகுதுன்னா பிடிக்காம போனது தாங்க. அண்ட் அவங்க உங்களுக்கு டைம் பாஸ் தான் விரும்புறாங்கன்னா டைம் பாஸ்க்கு விரும்புறது தான், கடைசியில் அவங்க ஏமாத்திட்டு உங்களை போறது தான். அதை எது பண்ணாலும் சரிங்க மாற்ற முடியாது. ஸோ நீங்க இப்படிப்பட்ட பர்சனை தான் உங்க லைஃப்ல விரும்பிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு நாள் தேவைப்படாத ஒரு பர்சனா மாறுவீங்க, அதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். அதனால அதிகப்படி நண்பு வச்சு ஏமாறாதீங்க. இங்கே பல நபர்கள் காதல் தோல்விக்கு பிறகு அந்த வாழ்க்கையை விட்டு வெளிவர முடியாமல் பல வருடங்கள் ஆனாலும் அந்த நபரை நினைத்துக் கொண்டுதான் வாழ்கிறார்கள். லவ் பண்றது தப்பே கிடையாதுங்க, அது ரொம்ப நல்ல விஷயம், அது ஒரு அழகான ஒரு லைஃப். அண்ட் உண்மையை சொல்லணும்னா இங்க இருக்கக்கூடிய பல பேர் உண்மையாவே லவ் பண்றது கிடையாது. அதனால அவங்களுக்கு இந்த லவ்ன்ற ஒரு விஷயத்துல பெரிய விஷயம் ஃபீலிங்கோ எதுவும் இருக்க போறது கிடையாது. ஆனா உண்மையா விரும்புறவங்களுக்கு நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீலிங்கா இருக்கும். லைஃபே அதுதான்ற அளவுக்கு அவங்க அதை நினைப்பாங்க. காரணம் அவங்களுடைய லவ்ன்றது உண்மையானதா இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட், லவ்ன்றது ஒரு ஒரு பெஸ்டான லைஃப் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது மட்டும்தான் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அவங்க லைஃப்ல எல்லா விஷயத்தையும் விட இதுக்காக மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் சரி, ஏக்கமும் சரி அதிகமாக இருக்கக்கூடியதா இருக்கும். இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணோ இல்லை பையனோ வந்து நீ எனக்கு வேணாம்ப்பா செட் ஆக மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுறாங்க அப்படின்னா ஈஸியா தூக்கி போட்டுற முடியாது இல்லைங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம என்னதான் நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற போது அது என்னதான் நம்மளை ஹெட் பண்ணாலும் இல்லை கஷ்டப்பட்டாலும் அது தூக்கி போட்டுற முடியாதுல்ல. அது நமக்கானதாக இருக்குன்றது நம்பிக்கைன்றது இருக்குல்ல. அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த காதல் தோல்விக்கு பிறகும் கூட அந்த பர்சனை நினைச்சுக்கிட்டு பல வருஷங்களா காத்துக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க உங்க லைஃப்ல கிடைச்சாங்கன்னா மறுபடியும் விட்டுறாதீங்க. ஒரு ஆண் உங்களை உயிருக்கு உயிராக காதலித்தால் நிச்சயம் அவர்கள் உங்களுடைய சந்தோஷத்திற்கு எதை வேணுமானாலும் செய்வார்கள், பயத்தை எப்போதும் காமிக்க மாட்டார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்ற போது உங்க லைஃப்ல உங்களை உண்மையா விரும்புறவங்க நபர்கள் நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக எதை வேணாலும் செய்வாங்க, எப்பேற்பட்ட விஷயங்கள் வேணாலும் செய்வாங்கங்க உங்களை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக. ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய காதல்ங்கிறது உண்மையானது. ஏன் சிம்பிளா சொல்லணும்னா அவங்க கஷ்டப்பட்டாலும் நீங்க சந்தோஷமா இருக்கணுன்றது மட்டும்தான் அவங்களுடைய தாட்ல இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட பர்சன் உங்க லைஃப்ல இருக்காங்கன்றதை பாருங்க. நிச்சயமா உங்களுடைய சந்தோஷத்துக்காக செய்யக்கூடிய ஆண்கள் நிச்சயமா என்னைக்கும் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க.
ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோவில் தான், இந்த ஒரு வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ மட்டும் தான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதரா, பாய் பாய்.